ஏடிஎம்கே, டிஎம்கே 2 பேருமே அவங்க பங்குக்கு கடந்த 40 வருஷமா ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு கட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. புதுசாக யார் வேணாலும் வரலாம். விஜய் வந்திருக்காரு, ஸ்டார்டிங்கில் ஒரு முதல்வர் ஆகணும்னு ஆசையில் சொல்கிறாரு. பட் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருப்பாரான்னு தெரியலை. நாம் தமிழர் சீமான் வந்து அப்போலேருந்தே நிறையா மக்களுக்காக நிறையா சொல்லிக்கிட்டு வராரு. கூட்டணி கட்சியில் விஜய், நாம் தமிழர் கொஞ்சம் பலமான கட்சியாக சேர்ந்து 3வது அணியே யாராவது ஒருத்தர் சிஎம்மாக வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, அவர் தனியாக நின்று சிஎம் கேண்டிடேட்டாக ஜெயிக்க முடியாது. அதே நேரத்தில் தனி ஒரு ஆளாக இருந்து விஜயும் வந்து வர முடியாது. கூட்டணி வேணும் கண்டிப்பாக. கூட்டணி இல்லாமல் விஜயால் வர முடியாது. சீமான் நல்லா பேசுகிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் தான் வந்து முன்னாடி நின்று பேசுகிறாரு. வேறு எந்த அரசியல் தலைவர்களுமே குரல் கொடுக்குற மாதிரி தெரியலை. எல்லோரும் அவங்க பங்குக்கு மேம்போக்காக இருக்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் தான் காது கொடுத்து கேட்குறாரு. ஜெயிக்க முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியும் ஒரு கட்சியாக நின்று அவங்களுமே ஜெயிக்க முடியாது. அவங்களே 10 கட்சி கூட்டணி வச்சு தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தனி ஒரு ஆளாக தானே சீமான். ஓட்டு வங்கின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஓரளவு ஓட்டு வங்கி வச்சுருக்காரு. டிஎம்கேக்கு அடுத்தாப்புல வந்து 3வது அணியாக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து கூட்டணி யாராவது விரும்பி அழைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் தலைமையில் கூட ஆட்சியை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அவர்கிட்ட ஒரு 5 வருஷம் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஏதாவது நல்ல விடிவு ஆள வரும். யாரும் நல்லா அதான் 2 கட்சி ஏற்கனவே பண்ணிட்டாங்க. 3வது ஒரு கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். அது சீமானா இருந்தாலும் பரவாயில்ல, விஜயா இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் ஒரு 5 வருஷம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். தலைவர் மு.க. ஸ்டாலின் நிறையா இப்போ ஜனங்களுக்கு நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு. ஏழை மக்கள் நிறையா அந்த பஸ் வசதி நிறையா யூஸ் பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக சென்னையில் ஒரு மெயினான இடத்துல இருக்கேன். பட் நான் இப்போ பார்க்குறதுல நிறையா லேடிஸ்க்கு வந்து இந்த பஸ் பாஸ் ரொம்ப யூஸ் ஆகுது, ஃப்ரீ பஸ். ஸோ மறுபடியும் அவரே தான் வரணும். எல்லாம் ஓட்டெல்லாம் பிரியுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் நடக்காது. தலைவர் ஸ்டாலின் தான் வருவார். நான் விஜய் ஃபேன், அதனால விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்து இப்போ புதுசாக வரவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா ஏதாவது புதுசாக பண்ணுவாங்கன்னுட்டு. கேப்டனையும் அப்படி தான் நம்ம இழந்துட்டோம். இப்போ நம்ம அவர் வந்து வரலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், இல்லையேன்ட்டு. ஸோ புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கும் இப்போ நம்ம புதுசாக ஒரு கம்பெனிக்கு போனோன்னா நமக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே நம்ம என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ் அவரையும் உட்காரிச்சு பார்த்தா அவருக்கும் நம்ம சான்ஸ் கொடுத்தா நல்லதாக நடக்கும். ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னும் நிறைய எதிர்வினைகள் இப்போ அவருக்கு நிறைய வந்துட்டுருக்கு, பார்க்கலாம். இல்லை, ஃபேமிலி நிறைய சப்போர்ட் இருக்குது. இப்போது எங்கள் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டாலும் எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் இப்போ விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலி சைட் பார்த்தா ஃபேமிலி சைட் நிறைய அவருக்கு சப்போர்ட் இருக்குது. மேபி டிஎம்கே வந்து ஏதாவது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. மேபி பார்க்கலாம். ஐ சப்போர்ட் விஜய். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டில் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க இந்திய அளவில் பாஜக அரசு நிறையா நல்லது செஞ்சுட்டு போகிறாங்க. இந்தியாவுடைய நற்பெயருக்கு இந்தியாவுக்கு உலக அளவில் நல்ல நற்பெயர் எடுக்கிற மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்துருக்காங்க. ஆட்சியை நல்லா கொண்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷத்தில் நல்ல வளர்ச்சியும் சிறப்பான சட்டம் ஒழுங்கும் இருக்குதான் நான் நினைக்கல. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி 26 ஆட்சிக்கு வருவாங்க. மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. அவங்க வந்தால் நல்லா பண்ணுவாங்க. இதான் என் கருத்து. ஏற்கனவே கால் ஊனியிருக்காங்க போதுமான அளவுக்கு, இன்னும் ஆழமாக ஊன்றுவாங்க. அது இதுக்கு முன்னாடி பாஸ்டில் அது மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம், அது நிறுவனமாக இருக்கலாம். இப்போ அதிமுக பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கின்னு வருது. பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகவுக்கும் இது வலு சேர்க்கக்கூடியதாக தான் இருக்கும். அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா வலு கூட்டும், பாரதிய ஜனதாவுக்கு அதிமுக வலு கூட்டும். ஒருத்தருக்கு வலு. எதிர்கட்சியாக வரலாம். அவரும் கணிசமான சீட்டுகள் வாங்கலாம். விஜய் சீமானு ஆல்ரெடி அவருடைய ஓட்டு சதவீதம் அதிகரிச்சுனே போகிறத பார்க்குறோம். ஆனால் அவர் தனித்து போட்டிடுறது அவருடைய ஒரு பலவீனமாக பார்க்குறேன். அவர் பலவீனம் இல்லாட்டி கூட அவர் கட்சிக்கு போதுமான சீட்டு கிடைக்கிறதுல அது தடங்களாக இருக்கும். ஒரு கூட்டணி இருந்துச்சுன்னா அதிகமான எண்ணிக்கையில் சீட்டு வாங்கலாம். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வரும். மு.க. ஸ்டாலின் தான். இப்போ மக்களுக்கு நிறைய விஷயம் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. மேம்பாலம் இதெல்லாம் கட்டுறாரு. அப்புறம் பஸ் வசதிகள்லாம் நல்லா இருக்குது ரொம்ப. அப்புறம் இப்போ மழை பெய்யுற சீசனுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா இது பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஓட்டு பிரியும், ஆனால் கூட ஸ்டாலின் தான் வருவார். இல்லை, விஜய்லாம் டைம் ஆகும். அவர் நெக்ஸ்ட் இதில் வேணால் வரலாம். பட் இப்போதைக்கு ஸ்டாலின் சார். இல்லை, வாய்ப்பு இல்லை. ஸ்டாலின் தான். 2026 யார் நல்லது, இந்த வட்டம் யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க வந்தால் நல்லதே. மக்களுக்கு யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லதே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி விஜய் வரலாம்.
அவர் வந்தாருன்னா ஏதாச்சும் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். வந்தால் தான் நல்லது பண்ணுவார். இத்தனை வருஷமாக எல்லாரும் இருந்தாங்க, நல்லது பண்ணாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு அது இந்த நல்லதும் போகல. 2026 அவர் வந்தால் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். விஜய் வந்தாருன்னா நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். மக்களுக்காண்டி எல்லாம் நல்லதுன்னா எல்லாமே நல்லது. வந்த உடனே ஜெயிச்சிருவாருண்டா ஜெயிச்சிருவார். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி இல்லை இந்த ஆட்சியில் போதும் பட்ட இதெல்லாம் அதில் நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதான் ஏடிஎம்கே இருக்குது. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ திமுக மேலே நிறையா இது இருக்குது, எதிர்வினை இருக்குது. அதனால் வந்துடுவாங்க. சான்ஸ் இருக்குது. சான்ஸ் இல்லைண்ணா. இல்லை அது இப்போ இன்னொரு 10 வருஷம் போட்டோம். சீமான வாய்ப்பு இல்லைண்ணா. ஓட் பேங்க் இல்லைண்ணா, அதுதான் காரணம். ஆமாம். இப்போ விஜய் வந்ததுக்காக இன்னும் குறைஞ்சி போயிடும். 2026 ஏடிஎம்கே பிஜேபி வரணும். ஸ்டாலின் தான் வருவார். காரணம்லாம் இல்லை, வேறு தலைவர்கள் இல்லை தமிழ்நாட்டில். இப்போ இருக்கிறது என்ன பண்ணுறாரோ அதை தான் பண்ணுவார். வேற எதாவது ஒன்றும் இருக்காது. நல்லாயிருக்கு, அதே மாதிரிக்கே இருக்கும். இல்லை, காரணம் வந்து பிஜேபி வந்து பிடிக்காம இருந்தது மக்களுக்கு. இல்லை, வரமாட்டார். அது ரசிகர் பட்டாளங்கிறதுனால அவங்க அந்த தியேட்டரில் போனால் சேரை கிழிக்கிறது, விசில் அடிக்கிறது, அந்த இதை வந்து இங்கே பண்ணுறாங்க. அது வந்து தியேட்டருக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும், இங்கே இருந்து சரியாக இருக்காது. சத்தியமாக இல்லை. இல்லை, பொய்யா பேசினா எங்கன்னே வர முடியும். நம்ம அவர் தான், ஸ்டாலின் தான். ஐயா எடப்பாடி ஐயா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு 4 ஆண்டு கொரோனா டைமில் நல்லபடியாக ஆட்சி செஞ்சார். அதனால் அவர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நல்லா தான் பண்ணும்போது இப்போ இன்னும் சிறப்பாக பண்ணுவார் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஜெயிக்குவோம். அண்ணாமலை இருக்கும்போது எவ்வளோ இருந்தோ அதே அளவுக்கு பண்ணுறாரு. நல்லாயிருக்கும். திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்திருக்க அவருக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். பார்க்கலாம். வாய்ப்பெல்லாம் கம்மி தான், பார்த்துட்டு சொல்லுவோம். சீமான் அவருக்கு 8% ஓட்டு வங்கி இருக்குது. அவர் யாரு கூடனா வந்துட்டு கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும். ஐயா எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் அண்ணன் வந்தால் நல்லா இருக்குண்ணே. அவர் வந்தால் ஊர் எல்லாரும் இல்லாதவங்களெல்லாம் எல்லாமே பொண்ணுவா போகலண்ணே. அவர் இருந்தாருன்னா எல்லாமே நடக்குண்ணே. அவர் வந்து சினிமாவில் இருந்தார், எல்லாத்துலேயும் இருந்தாருண்ணே. இப்போ வந்து அரசியல்ன்ட்டு ஒன்று வந்துருக்கிறாருண்ணே. அவர் இருந்தால் எல்லாமே பண்ணுவாருண்ணே. இல்லாத மக்களுக்கு ஒரு ஹெல்ப்னா எல்லாமே பண்ணுவா போலண்ணே. இல்லாத ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தானே அண்ணனோட வழக்கம். வந்தவொடனே ஜெயிப்பாருண்ணே. அண்ணன் ஜெயிச்சிருவாருண்ணே. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா அண்ணன் எல்லாமே பண்ணுவாருண்ணே. அண்ணனுக்கோசம் இருக்கிற பசங்க எல்லாருமே நம்பிக்கையாக வந்து பண்ணுவானே. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுண்ணே. போடுவாங்க. மனசு இருக்கிறவங்க நிஜமாக விஜய் தளபதிக்கு போடுவாங்க ஓட்டு. இல்லாதப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாப்புல. என்ன பொறுத்தவரையும் அண்ணன் தளபதினா சூரு. அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு படிச்சுட்டு ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்துட்டு கல்வியை பற்றியும் இப்போ சமுதாயம் எப்படி முன்னேற்றத்தை பற்றியும் அவர் எடுத்து உரைக்கிறாரு. அதை தவிர்த்துட்டு இப்போதைக்கு யார் யார் அரசியலில் ஊழல் பண்ணுறாங்களோ அதை பற்றி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. மற்றவங்க யாருமே அதை பற்றி பேசுறதில்ல. பேசினாலும் அதை வெளிப்படையாக கொண்டு வரதில்லை. அதுக்கு அண்ணாமலை வந்தால் நல்லாயிருக்கும் சொல்லலாம். கூட்டணி வச்சுருக்காங்க, அது அரசியல் வரும்போது அது கூட்டணி கழிப்பாங்களா இல்லாட்டி தொடருமான்ற மாதிரி தெரியாது. அண்ணாமலை வந்தாவே நல்லாயிருக்கும். 2026 வந்து ஏடிஎம் வாட்சி நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்ல. இப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கம்யூனிஸ்டுக்காரே யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்களா, விஜய் மேலே அன்னைக்கு கொடுக்கலாம் குரல் அந்த பக்கம் ஆட்சி அமையுது. ஆமாம், கொடுக்குற குறை அவங்க மக்களுக்காக கொஞ்சம் உழைப்பாங்க. அந்த குறையை வந்து அவங்க நல்லா யாருக்குமே ஓட்டு அதிகம் வாங்குவோம் சில இடத்துல. டிஎம்ஏக்கு நாங்களும் டிஎம்ஏக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இருந்தாலும் இப்போ டிஎம்க்கு வந்து முன்ன மாதிரி இல்லை. அம்மா ஆட்சி மாதிரி கொஞ்சம் கம்மி தான். பிஜே அந்த ஏடிஎம் வந்து ஒன்று அணியணும். அதில் ஏன்னா அதுலேயும் நிறைய பிரிகிறாங்களா அவங்க. எல்லாம் இப்போ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், எல்லாம் பிரிஞ்சு போனால் அது உடையதில்லை. எல்லாம் ஒற்றுமை தான் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு விஜய் தான். அவருக்கு மக்கள் சொல்ல பசங்க வாலிபு இருக்கிறாங்க, கொஞ்சம் பரவாயில்ல தான் நினைக்கிறேன். அவர் வந்து விட்டு பார்த்தா ஒரு ஆள் ஜெயிப்பாருக்கு வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்டில் ஜெயிக்க மாட்டார், ஒரு அணியை கொண்டு போய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான நல்ல மனுஷன் தான். எங்கே சீமானங்க எழுப்பு பண்ண பண்ணுறாங்க ஜனங்க, மக்கள் திறந்து பண்ணுறாங்க ஒன்றுமே. ஏன்னா இல்லை, கொஞ்சம் ஓட்டு உரிமை கம்மியாக தான் இருக்குல்ல. அதனால் மக்கள் தொகை அவங்க பக்கம் கொஞ்சம் சப்போர்ட் கம்மியாக இருக்குது. ஆனால் ஜெயிக்கணும் உண்மை தான். இதால் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கினார்ல, இதெல்லாம் ஜெயிக்க முடியலையே. ஜெயிக்கிறேன்னா ஏதாவது ஒரு அணியில் சேர்ந்து ஒத்தாளிச்சு போகணும். தனிப்பட்ட மாதிரிலாம் யாரும் முடியாது. கூட்டணி தான். கூட்டணி பக்கம் போனால் ஏதோ ஒரு பக்கம் பிடிக்கலாம்.
யார் வராங்கன்னா பிஜேபி வர வாய்ப்புன்னு தான் இருக்குது. இருந்தாலும் டிஎம்கே எடுத்துகிட்டு அடிச்சிருமோன்னு நினைக்கிது. பார்த்தா விட்ற புரியல. பார்த்தா எல்லாம் துட்டு தான், இப்போ லஞ்சம் தான். மக்கள் அதானே கம்முக்குது, பணம் செலவு பண்ண தானே கம்முக்குது. ஏன்னா டிஎம்கே ஏன்னா பழைய கூட்டணி பூரா அப்படி இருக்கிறாங்க, ஒடியா இருக்கிறாங்க. அவங்க ஒரே மாவியாக இருக்கிறாங்க. இதில் வந்து பல கூட்டணி சேருது போகுது. இது எதுவும் நம்பி சொல்ல முடியல. எனக்கு டிஎம்கே வந்தாலையும் வந்துடும் தான் நினைக்கிறான். என் கருத்துக்கு அதான்.